ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கிற முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதியவராக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் நடைபெறுதுங்க. சிவி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைபெற்று இருக்குங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டுக்கு என்னோடய நேம் வரல, நான் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக உங்கள் வீட்டை இருக்காமலே இல்லை உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இ-சேவை மையத்துக்கு போங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்குங்க. மறந்து விட்டுடாதீங்க, ஏன்னா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இதற்கான என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா ஒன்ஸ் நான் சொல்கிறேங்க. நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு டைம் வந்து போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இ-சேவை மையத்தில். உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து வகுப்பு சான்றிதழ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்ளை பண்ண கேட்பாங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உடனே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதாவது ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும், இல்லைன்னா மார்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதாவது நேமில் ஃபில்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்க. ஏன்னா இறுதி டைமில் டைம் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுற எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் எடுத்துக்கொண்டு போய் கொடுங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் வேஸ்ட்டு தாங்க. பட் இருந்தாலும் உங்கள் சீனியாரிட்டியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க அதே மதிப்பெண் வேறு யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக ஆகுங்க. சிவி லிஸ்ட் 2 நடக்குமான்னு ஒரு சிலர் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. சிவி லிஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துடுங்க. டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்குமா நடக்காதான்னு அடுத்து மே முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அறிவிச்சிடுவாங்க. கன்ஃபார்ம் வந்து பார்த்தா அஃபிஷியல் நியூஸ் இல்லாமல் வரதை பார்த்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 2 வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் தாங்க வருது. இது மட்டும் இல்லைங்க, நிறைய தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி சான்றிதழ் சரிபார்ப்பில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கவங்க கூட உள்ளே போகிறதுக்கு விவோவோ டைப்பிஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. இதனால் தயங்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிவி வெரிஃபிகேஷனுக்கு ரெடியாக இருங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா சிவி வெரிஃபிகேஷன் 2 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான நியூஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.